எங்கெல்லாம் யானைகள் அவசியமாக யானைகளுக்கு அந்த இடங்கள் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களில் அந்த விவசாயிகளிடமிருந்து ஒரு நீண்டகால குத்தகைக்கு வனத்துறையை அந்த இடத்தை வாங்கி கொண்டு ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நிதியை கொடுத்து அந்த இடத்தை யானைகளுக்காக கையாண்டோமானால் விவசாயிகளுக்கு வருமானமும் கிடைக்கும், யானைகளும் பாதுகாப்படையும். இவற்றுக்கான முயற்சிகளை எல்லாம் வனத்துறையும் அரசும் செய்ய வேண்டும். செய்கிற போதுதான் யானைகள் இப்போது பிரச்சனை என்னவென்றால் யானைகள் மட்டுமல்ல, யானைகளால் தாக்கப்பட்டு மனிதர்களும் மரணமடைந்திருக்கிறார்கள். எப்போது என்றால் யானை காட்டை விட்டு வெளியே வருகிற போதுதான். யானை காட்டை விட்டு வெளியே வருவதை தடுக்க வேண்டுமென்றால் தடுப்பு முறைகளை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும். அவற்றுக்கு இப்போது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன. யானை வரும்போதே கண்காணிப்பதற்கு அந்த AI போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யானை காட்டை விட்டு வெளிவரும் முன்பே கண்காணித்து அங்கேயே தடுக்கிற முயற்சியை செய்ய வேண்டும். மேலும் இப்படி யானைகள் வராமல் தடுப்பதற்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது வனத்துறையினுடைய அந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் தான். யானை விரட்டும் பணியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இரவு பகலாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அவர்கள் கொடுக்கப்படும் ஊதியமும் போதிய அளவுக்கு இல்லை. ஆகவே இந்த வேட்டை தடுப்பு காவலர்களுடைய எண்ணிக்கையை இன்னும் கூடுதல் படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஒரு பகுதியில் வேலை செய்து ஓய்வெடுத்து இன்னொரு பகுதிக்கு ஆள் தேவைப்படும் போது கூடுதலாக அனுப்புவதற்கு தேவையான அளவுக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும்.